வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கேட்டிருந்த சில பங்குகளை பத்தி தான். குறிப்பா 3 பங்குகள். HG இன்ஃப்ரா, கிளீன் சயின்ஸ், அப்புறம் ஓஸ்வால் பம்ப்ஸ். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, 3மே கடந்த ஒரு வருஷத்துல ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. சோ இதுல முதலீடு செய்ய எது சிறந்ததுன்னு ஒரு ஆழமான அலசல் பண்ணலாம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்குவிக்கும். நம்ம நோக்கம் இந்த வெறும் எண்களை தாண்டி இந்த சரிவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதையை தெரிஞ்சுக்கிறது தான். அப்போதான் ஒவ்வொரு பங்குல இருக்கிற வாய்ப்பும் சரி, ஆபத்தும் சரி உங்களுக்கு தெளிவா புரியும். சூப்பர். அப்போ HG இன்ஃப்ரால இருந்து ஆரம்பிக்கலாமா? ரோடு, ஹைவேஸ் துறையில இவங்க ஒரு முக்கியமான ஆள். ஆனா போன ஒரு வருஷத்துல பங்கு விலை கிட்டத்தட்ட 42% சரிஞ்சிருக்கு. எதுக்கு இப்படி ஒரு சரிவு? நான் பார்த்த வரைக்கும் 2-3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, அவங்களோட Q2 ரிசல்ட் சரியில்லை. வருமானம் குறைஞ்சிருக்கு. ஆமா, வருமானம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, லாப வரமும் 16.4% இருந்து 12.7% வந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய அடி. கரெக்ட். மேலோட்டமா பாக்குறப்போ இது ஒரு மோசமான கதை மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உங்க ரிப்போர்ட்ஸ்லயே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி HG இன்ஃப்ரா இப்போ ரோட் ப்ராஜெக்ட்களை தாண்டி வேற துறைகளையும் கால்பதிக்குது. சமீபத்துல 1415 கோடி ரூபாய்க்கு ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாம ஒரு பேட்டரி சேமிப்பு திட்டத்தையும் எடுத்திருக்காங்க. ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கே. அப்ப அவங்க தொழில் மாறுதுன்னு சொல்றீங்களா? ஒரு வகையில ஆமா, அவங்க ஆர்டர் புக் ரொம்ப வலுவா இருக்கு. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த வேல்யூவேஷன் பத்தி என்ன சொல்றீங்க? PE விகிதம் 13ன்னு இருக்கு, அது நல்லதா? அதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட். அவங்க PE விகிதம் சுமார் 13 தான். இதே துறையில இருக்கிற மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இது ரொம்பவே குறைவு. அதனாலலாம் சில பேர் இத ஒரு மலிவான பங்கா பாக்குறாங்க. இங்க ஒரே கேள்வி, இந்த புது ப்ராஜெக்ட்டுகளை அவங்க எவ்வளவு திறமையா செயல்படுத்துறாங்கன்னு அதுதான். புரியுது. அப்ப HG இன்ஃப்ரா கதை மோசமான காலாண்டு முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு வலுவான ஆர்டர் புக் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுது. ஆனா எல்லா சரிவுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு நல்ல கதை இருக்குமா? ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் துறையோட செல்லப்பிள்ளையா இருந்த கிளீன் சயின்ஸ் கதை என்ன சொல்லுது? அதுவும் 6 மாசத்துல 40% சரிஞ்சிருக்கே. கிளீன் சயின்ஸ் கதை கொஞ்சம் வேற மாதிரி. இங்க சரிவுக்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, மூலப்பொருட்கள் விலை ஏறினது அவங்க மார்ஜினை பாதிச்சது. இன்னொன்னு, அந்த ப்ரொமோட்டர்ஸ் பங்குகளை வித்தது தானே. அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சே. ஆமா, நிறுவனத்தோட உரிமையாளர்கள் தங்களோட பங்குகளை 75% இருந்து 51% குறைச்சது சந்தையில ஒரு தப்பான சிக்னலை கொடுத்துருச்சு. கரெக்ட். அவங்களுக்கே கம்பெனி மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமே. மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இங்க நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அந்த பங்குகளை அவங்க பொதுச்சந்தையில விக்கல. ஒரு பிளாக் டீல் மூலமா பெரிய நிறுவன முதலீட்டாளர்களுக்கு கைமாறி இருக்கு. அதனால நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை குறையுதுன்னு முழுசா சொல்லிட முடியாது. ஓகே. ஆனா இந்த சரிவுக்கு பிறகும் அதோட PE விகிதம் 42ல இருக்கு. இது ரொம்ப அதிகம் இல்லையா? அதிகம்தான். இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு தரமான நிறுவனத்துக்கு எந்த விலையையும் கொடுக்கலாமா? அதுதான் இங்க $1 மில்லியன் கேள்வி. சரிதான். அப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆள் ஓஸ்வால் பம்ப்ஸ். ஜூன் 2025ல தான் IPO வந்தது. ஆனா அதுக்கப்புறம் பங்கின் மீதான ஆர்வம் சீக்கிரமாவே குறைஞ்சிடுச்சு. PMKUSM திட்டத்துல அரசாங்க மானியம் வரதுல தாமதம்னு சொல்றாங்க. ஆமா, IPOவிற்கு பிந்தை விற்பனை அழுத்தமோ அரசு மானிய தாமதமோ பங்க கீழே இழுத்துடுச்சு. ஆனா இந்த சரிவுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி கதைக்கு. அப்படியா? நம்பர்ஸ் எப்படி இருக்கு? 2வது காலாண்டுல வருவாய் 76%, நிகர லாபம் 48% அதிகரிச்சிருக்கு. அவங்களோட ROE, அதாவது முதலீட்டின் மீதான வருமானம், கடந்த 3 வருஷத்துல சராசரியா 81%. இது எப்படி சொல்றது, ஒரு அசாதாரணமான வளர்ச்சி. இப்போ கூட 1100 கோடிக்கு வலுவான ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. வாவ், நம்பர்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கு. அப்ப இங்க என்னதான் ரிஸ்க்? ஏன் மார்க்கெட் இது விரும்பல? ஒரே ஒரு பெரிய ரிஸ்க். இதோட வளர்ச்சி முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மானியங்களை, குறிப்பா PM குசும் திட்டத்தை சார்ந்திருக்கு. ஒருவேளை பாலிசி மாறினா வளர்ச்சி பாதிக்கப்படலாம். இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கதை. ஓகே. அப்போ இந்த 3 கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நீங்க என்ன முடிவுக்கு வரீங்க? ஒரு சுருக்கம் கொடுங்களேன். இத நீங்க 3 விதமான முதலீடாளர் மனநிலையா பார்க்கலாம். நீங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்னா, சந்தை வெறுக்கும் போது தைரியமா வாங்குற ஆள்னா, HG இன்ஃப்ரா ஒரு நல்ல பந்தய மாதிரி தெரியுது. இல்ல நீங்க தரத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பீங்கன்னா, கிளீன் சயின்ஸ், ஆனா சரியான விலைக்காக காத்திருக்கணும். ஓஸ்வால் பம்ப்ஸ் அரசாங்க கொள்கைகளை நம்பி பெரிய ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கான ஒரு வளர்ச்சி பந்தயம். உங்க முதலீட்டு நோக்கம் எதுன்னு இது தெளிவா காட்டிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது வேல்யூ, குவாலிட்டி, growth. கரெக்ட். இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த 3 நிறுவனங்களும் வெவ்வேறு பெரிய சக்திகளால இயக்கப்படுது. HG இன்ஃப்ராவுக்கு அரசாங்கத்தோட உள்கட்டமைப்பு செலவுகள், கிளீன் சயின்ஸுக்கு உலகளாவிய இரசாயன தேவைகள், ஓஸ்வால் பம்ப்ஸுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கைகள். எந்த நிறுவனம் சிறந்ததுன்னு மட்டும் யோசிக்காம இந்த 3 பெரிய போக்குகள்ல நீண்ட காலத்துக்கு எதன் மீது நீங்க அதிக நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்ததா நான் எந்த பங்கு ஆய்வு செய்யணும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த தலைப்பு பத்தின உங்களுடைய எண்ணங்களையும் பகிர்ந்துக்கோங்க. முக்கியமா ஒன்னு சொல்லிக்கிறேன், இது கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட உள்ளடக்கம். எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை அணுகவும்.